போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அளித்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். மாறா உன் அன்பில் மகிழ் ஒன்று கண்டே, தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்மளை தான் எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம கூடவே இருந்து யார் பார்த்துக்கிறாங்க? நம்ம ஏசப்பா பார்த்துக்கிறாங்க குட்டீஸ். இந்த நாளில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. அப்படி என்ன அப்படின்னா, எனக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம வீடுகள் என்ன பண்ணுவோம், நிறையா நம்ம பூச்செடிகள் வளர்ப்போம் அல்லது மரம் வளர்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக என்னென்னா, தண்ணிக்குள்ளே நிறைய செடிகள் வளரும் பார்த்தீங்களா? அந்த செடிகளுக்கு ஒருவேளை வெளியே எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலோ, வெளியே தண்ணியே இல்லைனாலும் அந்த செடிகளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுல்ல. ஏன்னா அதுதான் எப்பயுமே தண்ணிக்குள்ளேயே தானே இருக்கும். அப்போது அது எவ்வளோ பிளஸட் பார்த்தீங்களா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாகவே அதை குறித்த யோசனை இருந்துகிட்டே இருந்தது குட்டீஸ். அப்போ நம்ம கேட்கலாம், நம்ம வீட்டில் வெளியில் வளர்க்குற செடிகளை கொண்டு போய் நம்ம தண்ணிக்குள்ளே வளர்க்க முடியாதுல்ல. ஏன்னா அதுகள் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஒரு செடியும் ஒன்று என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதோட சூழ்நிலையை மாற்றி வச்சுருக்கோம் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு செடிகளும். அப்படி இருந்தாலும் கூட அது மாற்றிருந்ததுனால தானே அதால் தண்ணிக்குள்ளே அதுவும் நிறைவாக எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நிறைவாக அதுக்குள்ளே இருக்க முடியுது குட்டீஸ். ஸோ இதை யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு அருமையான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்மளுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு தேவைக்காக சூழ்நிலைக்காக நம்ம போயிட்டு கடவுள்கிட்ட கேட்டுட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ரிட்டன் வர்றதுனால தான் என்னவோ நம்மளை சுற்றி ஏதாவது சூழ்நிலை மாறும்போதோ இல்லை அது நம்மளை தாக்கும் போதோ அது நமக்கு பிரச்சனையாக இருக்குது, அதனால் நம்ம சோர்ந்து போகிறோம், அதனால் நம்ம கவலைப்படுறோம். ஒருவேளை நம்ம அவர் கூடவே இருந்து அவரிடத்துலையே நம்ம மூழ்கி போய் கிடந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே பாதிச்சிருக்காதுல்ல குட்டீஸ். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கிடணும், அவ்வளோதான். அவருடைய பிள்ளைகளை நம்ம வாழ நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த சின்ன விஷயம் நம்மளை எப்பயுமே குறைவுபடாமல் எப்பயுமே நிறைவாக வச்சுருக்கும் தானே. ஸோ அதை தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வசனமும் சொல்லுது. சங்கீதம் 62:12 ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலனளிக்கிறீர். சங்கீதம் 62:12 ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கின்றீர். ஷுர், இது தானே நம்ம அவர் கூடவே இருக்கிறோம், அவருக்காக நம்ம சில விஷயங்களை மாற்றிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய செய்கைக்கு ஏற்ற நிறைவான பலன், நிறைவான ஆசீர்வாதம் அவர் நமக்கு கொடுப்பாரு தான். ஸோ இந்த சின்ன விஷயத்தை நம்ம உள்வாங்கிக்குவோம். அவரை விட்டு நம்ம வெளியில் தள்ளி நிற்கும் போது சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறும்போது நம்மளும் அதனால் பாதிக்கப்படுவோம், நமக்கு அதனால் கஷ்டம் இருக்குது. நம்ம அவர் கூடவே இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் எப்பயுமே நம்மளை குறைவுபட்டு போக விட மாட்டார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, உண்மை ஒருபோதும் பிரியாத அந்த ஒரு நிலையான வரத்தை எங்களுக்கு கொடுங்க. இந்த உலகில் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு பொன் பொருள் எல்லாம் இருந்தாலும் கூட அது ஒன்று குறைவுபட்டதுன்னா எங்களுக்கு நிறைவே இல்லை. உங்களுடைய கரங்களில் எங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.